அனைவருக்கும் வணக்கம். மிதுனராசினியர்கள், நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்ன, குறிப்பா இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கடகத்தில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே போல் சிம்மத்தில் கேதுவும், கன்னிராசியில் சுக்கிரனும், துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கின்றன. அதே போல கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் முழுவதும் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை ஆட்சி உச்சம் பெற்றிருந்த ராசிநாதன் 5ஆம் இடத்தில் செவ்வாயோ இருப்பதும் அவர் லாபஸ்தானத்தை பார்ப்பதும் சிறந்த ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். வீடு, மனை முதலிய விஷயங்கள் லாபகரமாக இருக்குங்க. குறிப்பா ரியல் எஸ்டேட் சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கணக்கு வழக்குகள் மற்றும் வங்கி துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் பெற இருக்கீங்க. பதவி உயர்வால் சிலருக்கு இடமாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. உயர் அதிகாரிகள் பாராட்டு கிடைக்க இருக்குதுங்க. கொடுக்கல் வாங்கலை பிரச்சனையின்றி இருக்கும். பணத்துக்காக கஷ்டப்பட வேண்டி இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. குருவினுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதிவதால் நினைத்த எண்ணங்கள் அனைத்துமே பூர்த்தியாகுங்க. இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடைகள், தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் தந்தையார் உறவில் கருத்து வேறுபாடு இன்றி பார்த்து கொள்ளுங்க. அப்படியே ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது போல் தெரிந்தாலும் கூட பொறுமையாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவது நல்லது. 9ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் தந்தையினுடைய உடல் நலன்ல கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றால் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. வீண் விரோதங்களை வளர்த்து கொள்ள வேண்டாங்க. குறிப்பாக அபிப்பிராயங்களை சொல்லும் போது கட்டுப்பாடோடு இருங்க. பிறர் தூண்டுதலுக்கு இணங்கி விவகாரமாக பேசி சமூக வலைதளங்களில் விவகாரங்களில் மாட்டிக்கொள்ள வேண்டாங்க. அதனால் அதிக கவனம் பேச்சுகள்ல மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அது மட்டுமில்லாம மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இக்காலகட்டம் முழுவதுமே வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்கும். பாக்கியஸ்தானத்தில் வக்ரசனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிப்பதால் செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்குங்க. எவ்வளவுதான் நீங்கள் முயற்சித்தாலும் எந்த செலவையும் உங்கள் தவிர்க்க இயலாது. எதிர்பாராத வெளியூர் பயணம் ஒன்று செலவுகளுக்கு காரணமாக அமையுங்க. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல பணம் செலவழியுமே தவிர பலன் எதுவும் இருக்காது. நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் பணத்தை இழப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருடைய பண பிரச்சனைகள் தலையிடாமல் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு ஏற்றது என்பதை கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்துங்க. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் வக்ர சனி பகவானுடன் ராகு சேர்ந்திருப்பதால் பணிச்சுமையும் அலுவலக பிரச்சனைகளும் மனதை அரிக்குங்க. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் மேலிட இருக்கு. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலையை அளிக்குங்க. அது மட்டும் இல்லாம உணர்ச்சி வசப்படுவதையும் திடீர் முடிவுகளை தவிர்ப்பது அவசியங்க. எந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெறுவதும், தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக இருப்பதும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இவ்வளவு நாட்களாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு
தடைப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதேபோல் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தற்போது மேற்கொள்வதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே புதிய முதலீடுகள் பணத்தை இழந்து விடுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. முன்பணமின்றி சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்து கொள்ளுங்க. சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும். சந்தை நிலவரத்தை முன்கூட்டி விசாரித்து அறிந்து கொண்டு அதற்கேற்றவாறு உங்களுடைய சரக்குகளுடைய விலையை நிர்ணயிப்பது மிகவும் அவசியங்க. சந்தையில் நியாயமற்ற போட்டிகளை கவலையை ஏற்படுத்துங்க. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நியாயமற்ற போட்டிகளும் பொறாமையும் ஏற்படுத்தும். அதே போல் வழக்கத்தை விட வருமானம் சற்று குறையுங்க. வாய்ப்புகளும் பாதிக்கப்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுது. அதே போல இந்த மாதத்தினுடைய கடைசியில் நிதி தட்டுப்பாடு ஏற்படக்கூடுங்க. அதனால் ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு சிக்கனமாக செலவு செய்வது நல்லது. வெளிநாட்டு கலை நிகழ்ச்சிகளில் கூட எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் கிடைப்பது கடினம் தாங்க. இருந்தாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு அதிகாரம் படைத்த சுக்கிரனும் இதர கிரகங்களும் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. உயர்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அதே போல் உயர்மட்ட தலைவர்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பிறருடன் விவாதிக்க வேண்டாம் என கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்து மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறை தனது பூரண கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள புதன் வக்ரகதியில் தனது பலத்தை இழப்பதால இக்காலகட்டம் முழுவதுமே நீங்கள் பாடுபட்டு படிக்க வேண்டி இருக்குங்க. அடிக்கடி உடல் ஆரோக்கியம் குறைவும் சகவாச தோஷமும் ஏற்பட்டு மன உளைச்சலை உண்டாக்கும். கூடுமான வரையில் பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை அளிக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு நிகழ இருக்கு. நவம்பர் மாதம் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் தானாக நடக்க போகும் நல்லது என்ன என்று பார்க்கும்போது விளைச்சலும் வருமானமும் ஓரளவு திருப்திகரமாக இருக்குங்க. கடும் வெயிலில் உழைக்க நேரிடும் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் விளைச்சல் நல்லபடியாக இருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய விளைபொருட்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைப்பதால உங்களுடைய குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவது மட்டுமில்லாமல் குடும்பத்திற்கு தேவையான விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. விவசாயத்திற்கு தேவையான இடுபொருட்களாகிய உரம், விதைகள் ஆகியவை சற்று தாராளமாகவே உங்களுக்கு கிடைக்க இருக்கு. குறிப்பா மிதுன ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு துலாம் ராசியில் செவ்வாயும் நீச்ச நிலை சூரியனும் சேர்ந்திருப்பதால் உஷ்ண சம்பந்தமான சரும உபாதை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் உட்கொள்வதையும் வெயில் நேரங்களில் வெளியில் செல்வதையும் தவிர்ப்பது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியம். கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. வேலை பார்க்கும் பெண்மணிகள் தங்களுடைய சம்பளத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலை அளிக்கும். மனமாலைக்கு காத்திருக்கும் கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமைவது கால தாமதமாகுங்க. இருந்தாலும் கூடிய விரைவில் உங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. வரனை நிச்சயிப்பதற்கு முன்னர் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. உடல் உழைப்பையும் வெயிலில் அலைவதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மிதுன ராசினியர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமைகள்ல அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது பசுனை சேர்த்து வந்தால் போதுங்க. எந்தவித தோஷமும் கதிரவனை கண்ட பனி போல் விலகிவிடும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.